ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எந்த கம்பெனியை பற்றி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா மோட்டார்ஸ். டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ அது அண்டர் வேல்யூடாக அது வாங்கலாமான்னு கன்சிடர் பண்ணலாமான்னு பார்க்கலாம். டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டாப் 3 கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனிஸில் டாட்டா மோட்டார்ஸும் ஒன்று. மேனுஃபேக்சரிங் இது பார்த்தீங்கன்னாக்கா கார்ஸ், யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், ட்ரக்ஸ், பஸ், இந்த டிஃபென்ஸ் வெஹிக்கிள். உங்களுக்கு ரெவன்யூ மிக்சர் எதில் எதுனா வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாகுவார் லேண்ட் ரோவர் 69.1% அண்ட் டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் 18% அண்ட் டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிள் 12% அண்ட் ஃபினான்ஸ் வெஹிக்கிள் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னாக்கா 0.8%. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி பார்த்தீங்கன்னாக்கா 2,86,760 crores கிட்ட இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 779 கிட்ட இருக்குது. ஆல் டைம் ஹைண்டு பார்த்தீங்கன்னாக்கா 1,179 கிட்ட இருக்குது. பிஇ ரேஷியோ படி பார்த்தீங்கன்னாக்கா 8.54% கிட்ட இருக்குது. இது வந்து ரொம்ப லோன்னு சொல்லலாம். ஏன்னா டாட்டா மோட்டார்ஸ் மாதிரி உள்ள கம்பெனிக்கு இது லாஸ்ட்டாக இந்த அளவுக்கு பிஇ வந்து 2019 கொரோனா டயத்தில் தான் இருந்துச்சு. பிஇ ரேஷியோ படி பார்த்தோம்னாக்கா இட் இஸ் வெரி லோ. பிஇ ரேஷியோ கம்மியாக இருந்தாக்கா இட் இஸ் வெரி குட் ஸ்டாக். புக் வேல்யூமே ஓரளவுக்கு குட்டாக தான் இருக்குது. 275 பாயிண்ட் படி பார்த்தோம்னாக்கா 2.5 ரேஞ்சு கிட்ட இருக்கும். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.38% கிட்ட தராங்க. ஆர்ஓசிஇனாக்கா இந்த கம்பெனி டோட்டல் ஃபண்ட்ஸை வச்சு எந்த அளவுக்கு கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்கன்ட்டு காட்டும். ஆர்ஓஇங்கிறது அந்த கம்பெனி ஈக்விட்டியை வச்சு எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்கிறத குறிக்கும். ஃபேஸ் வேல்யூ 2 rupees இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பிஇ 18.1% கிட்ட இருக்குது. பிஇஜி ரேஷியோ படி பார்த்தீங்கன்னாக்கா 1க்கு கீழே இருந்தாலும் நல்ல கம்பெனி. இது 0.09% தான் இருக்குது. இப்போ ஃபியூ மந்த்ஸாக ஏற்பட்ட ஃபால்னாக்கா இப்போ டாட்டா மோட்டார்ஸ் கொஞ்சம் நல்லா அண்டர் வேல்யூடாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரைஸை பற்றி பார்த்தோம்னாக்கா செப்டம்பர்லேருந்தே டாட்டா மோட்டார்ஸ் கொஞ்சம் ஃபால் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. பிஇ ரேஷியோ படி பார்த்தோம்னாக்கா மாதிரி சொன்னப்பல தான் கடைசியாக 2019 கிட்ட தான் இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 10லேருந்து 9க்குள்ளே பிஇ ரேஷியோ இருந்துச்சு. இப்போ திரும்பி அதே ரேஞ்சுக்கு தொட்டிருக்கு. வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் படி பார்த்தோம்னாக்கா கம்பெனி டெப்த்தை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5 years சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னாக்கா 93% கிட்ட இருக்குது. காம்படிட்டர்ஸ் படி பார்த்தோம்னாக்கா டாட்டா மோட்டார்ஸ் குவார்ட்டர் ப்ராஃபிட் அண்ட் குவார்ட்டர் சேல்ஸில் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப புவராக செயல்பட்டுருக்காங்க. அந்த ப்ராஃபிட் க்ரோத்து இந்த லாஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டாட்டா மோட்டார்ஸில். குவார்ட்டர் ரிசல்ட் படி பார்த்தோம்னாக்கா சேல்ஸ்லேயும் சரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேயும் சரி டாட்டா மோட்டார்ஸ் நல்ல க்ரோத்தே காட்டியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் ஒரு ஆவரேஜ் க்ரோத் படி பார்த்தோம்னாக்கா 10லேருந்து 14%க்குள்ளேயே தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல க்ரோத்து தான். ஆனால் எங்கே மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிப்ரிசியேஷன், அதாவது தேய்மானம். அதில் தான் நமக்கு அதிகமான எக்ஸ்பென்சஸ் வந்து காலியாகிறது. ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டே அதுதான் கொஞ்சம் சாப்பிட்ருது. செகண்டாக பார்த்தோம்னாக்கா இன்ட்ரெஸ்ட். டிப்ரிசியேஷனுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் தான். அப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை கொஞ்சம் காலி பண்ணி விடுது. நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ஸ்டேபிள் க்ரோத் இல்லாத மாதிரியே தான் இருக்குது. அவங்க லாஸ்ட்டாக ஒரு சார்ட் காட்டேன், அதை பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு புரியும். வீடியோட எண்டில் குவார்ட்டர் ரிசல்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், பாரோயிங், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட இதை காட்டுறோம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். இதுலேயும் அதே சினாரியோ தான். சேல்ஸ்லாம் நல்லா க்ரோத்து கட்டியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேயுமே ஆவரேஜாகவே 12 இயர்ஸில் 10லேருந்து 14% வரைக்கும் ஒரு நல்ல க்ரோத் காட்டியிருக்காங்க. 10க்கு மேலே இருந்தாலே ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில். எங்கே மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட்லேயும் டிப்ரிசியேஷன்லேயும் தான். டிப்ரிசியேஷன்லேயே அதிகமான செலவுகள் வந்து கணக்காட்டுறாங்க. அதனால தான் நெட் ப்ராஃபிட்டும் அதிகமாக பாதிக்கப்படுது. இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னாக்கா அவங்க அதிகமாக கடன் வாங்கியிருக்கனால அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. அதுவுமே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து நெட் ப்ராஃபிட்டை கொஞ்சம் பாதிக்குது.
காம்பவுண்ட் சேல்ஸ் growth படி பார்த்தோம்னாக்கா 10 இயர்ஸில் 7% கொடுத்துருக்காங்க. கரண்ட் இயரில் 10% கிட்ட கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growthன்னு பார்த்தாக்கா 10 இயர்ஸில் ஆவரேஜாக 8% கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸில் 128% கொடுத்துருக்காங்க. அண்ட் டிடிஎம் படி 100% கிட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் படி பார்த்தோம்னாக்கா பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி கேபிட்டலில் ஒரு சஸ்டெயின் growth இருக்குது. ரிசர்வ் படி பார்த்தோம்னாக்கா 2013லேருந்து 2018 வரைக்கும் ஒரு நல்ல growth கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு 19, 20, 21, 22 கிட்டனா கொஞ்சம் டவுன் ஆகிட்டு திரும்பி இப்போ லாஸ்ட் இயரில் கொஞ்சம் ஒரு நல்ல growth கொடுத்துருக்காங்க. பாரோயிங்ஸ் பற்றி பார்த்தோம்னாக்கா அவங்க ரிசர்வை விட பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ரொம்ப பேட் சைனு. பாரோயிங்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு கம்பெனி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அவங்க ரிசர்வை விட பாரோயிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது டாடா மோட்டார்ஸ்க்கு. அந்த அதர் லயபிலிட்டிஸ் பார்த்தோம்னாக்கா கரண்ட் இயருக்கு 1,83,045 கிட்ட இருக்குது. ஃபிக்ஸ்டு அசட்டுன்னு பார்த்தோம்னாக்கா ஃபிக்ஸ்டு அசட் வந்து அதுலேயும் ஒரு சஸ்டெயின் growth இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே ஒரு நல்ல சஸ்டெயின் growth இருக்குது. பாரோயிங்ஸ் தான் மொத்த பேலன்ஸ் ஷீட்டையுமே கொஞ்சம் உடச்சி விட்ருச்சு. பேலன்ஸ் ஷீட் என்னப்படி பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஏன்னா பாரோயிங்ஸ் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. ஃபிக்ஸ்டு அசட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஓகே, பட் ரிசர்வை விட பாரோயிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதர் அசட் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ் ஆல்மோஸ்ட் சேமாகவே தான் இருக்குது. அதர் அசட் கொஞ்சம் கூட இருந்தாக்கா அது நல்லது. ஏன்னா லிக்விடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னாக்கா டாடா மோட்டார்ஸ் அவ்வளோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அபோவ் ஆவரேஜாகவே கொஞ்சம் தாண்டி தான் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு growth இருக்குது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னாக்கா ஓரளவு குட். ரேஷியோஸ் படி பார்த்தோம்னாக்கா டெப்டாஸ் டேஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு குட் சைன். ROCE படி பார்த்தோம்னாக்கா பாஸ்ட் 5 இயர்ஸாக கொஞ்சம் பேடாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கரண்ட் இயரில் 20% கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் படி பார்த்தோம்னாக்கா ப்ரொமோட்டர்ஸ் கடந்த 4 இயர்ஸாகவே அவங்களோட ஹோல்டிங்ஸை 4% கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. FIIs அவங்களோட ஹோல்டிங்ஸும் அதிகமாக்கியிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக்கிட்டு கொஞ்சம் கம்மியாக்கியிருக்காங்க கரண்ட் இயரில். கவர்மெண்ட்டுமே அவங்களோட ஹோல்டிங்ஸில் பாதிக்கு மேலே அதிகமாக்கியிருக்காங்க. இருந்தாலுமே ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ஹோல்டிங்ஸை செல் பண்ணுறது வந்து ஒரு பேட் சைன் தான். டாப் 3 காம்படிட்டர்ஸ் ஆஃப் டாடா மோட்டார்ஸை கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஃபண்டமெண்டல்ஸோட. PE படி பார்த்தோம்னாக்கா டாடா மோட்டார்ஸ் அவரோட அண்டர் வேல்யூடு தான். 5 இயர் ஹிஸ்டாரிக்கல் ரெவன்யூ growth படி பார்த்தோம்னாக்கா மாருதி சுசுகி தான் டாப்பில் இருக்காங்க. 5 இயர் ஹிஸ்டாரிக்கல் EBI growth படி பார்த்தோம்னாக்கா மாருதி சுசுகி தான். அதுலேயும் டாடா மோட்டார்ஸ் லாஸ் மேக் பண்ணதுனால அதை காட்டவே இல்லை ஃபாஸ்ட்டு 5 இயர்ஸில். 5 இயர் ஆவரேஜ் EBIT மார்ஜின் படி பார்த்தோம்னாலும் ஆல்மோஸ்ட் சேம் தான். 5 இயர் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் படி பார்த்தோம்னாக்கா டாடா மோட்டார்ஸ் மைனஸில் இருக்காங்க. EBIT மார்ஜின் படி ஓகே, நெட் ப்ராஃபிட்னா ஆல்மோஸ்ட் சேம். 3 இயர் ஹிஸ்டாரிக்கல் டிவிடெண்ட் படி பார்த்தோம்னாக்கா டாடா மோட்டார்ஸ் கொடுக்கவே இல்லை. ஆனால் மாருதி சுசுகி 40% கிட்ட கொடுத்துருக்காங்க. 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாடா மோட்டார்ஸ் மைனஸில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா 43.10% கிட்ட இருக்குது. ROCE பார்த்தோன்னாக்கா ஆல்மோஸ்ட் காம்படிட்டர்லாம் சேமாக தான் இருக்காங்க. டெப்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி 0ல் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் PB ரேஷியோ எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் இருக்காங்க. கரண்ட் ரேஷியோவில் மாருதி சுசுகி ஓரளவு பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1 இயர் ஷேர் ரிட்டர்னை பார்த்தீங்கன்னாக்கா மாருதி சுசுகி 18% கொடுத்துருக்காங்க. மஹேந்திரா 80% கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் மைனஸில் இருக்குது. 1 மந்த் ரிட்டர்ன் படி பார்த்தாலுமே மாருதி சுசுகி எவ்வளோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5 இயர்ஸ் CAGR படி பார்த்தோம்னாக்கா 9.81% கொடுத்துருக்காங்க. ஆனால் டாடா மோட்டார்ஸ் 30%க்கு மேலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டியூரபிலிட்டி ஸ்கோர் படி பார்த்தோம்னாக்கா 80% கிட்ட இருக்குது டாடா மோட்டார்ஸ். வேல்யூவேஷன் ஸ்கோர் படி பார்த்தோம்னாக்கா அரௌண்ட் 80%. மொமெண்டம் தான் ஒரு 4 or 5 மந்த்ஸாக ரொம்ப டவுனில் இருக்குது. டியூரபிலிட்டின்னு பார்த்தோம்னாக்கா கம்பெனியோட சஸ்டைனபிலிட்டி அதெல்லாம் குறிக்கும். வேல்யூவேஷன் பார்த்தோம்னாக்கா கம்பெனியோட புக் வேல்யூ, PE ரேஷியோ, அதோட ஏர்னிங்ஸ், பாரோயிங்ஸ் அதெல்லாம் குறிக்கும். மொமெண்டம்ங்கிறது ஷேர் ப்ரைஸை குறிக்கும். டெக்னிக்கல் வியூ அது.
டெக்னிக்கலாக தான் இப்போ டாடா மோட்டார்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த பாயிண்ட்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் படி பார்த்தோம்னாக்கா டாடா மோட்டார் 30% மேலே தான் இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் படி பார்த்தாக்கா கரண்ட் இயரில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்ஸும் அதிகமாக இருக்குது. பிஇஜி ரேஷியோவும் 0.1% கிட்ட தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே சொன்ன பாயிண்ட்ஸ் தான். புக் வேல்யூ, பிஇ ரேஷியோ, டிடிஎம் பிஇ ரேஷியோ எல்லாமே இப்போ ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸே டாடா மோட்டார்ஸ் நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி எந்த ப்ரைஸில் வாங்கினா பெட்டர் இருக்கும்னு பார்த்துடலாம். டெக்னிக்கல் வியூ படி பார்த்தோம்னாக்கா டாடா மோட்டார்ஸ் அதோட இப்போ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டில் இருக்குது. அதோட ரெண்டாவது சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 600 620 கிட்ட இருக்கும். நீங்கள் இந்த லெவல்லே வாங்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா வாங்கலாம். இல்லாட்டி கீழே இறங்கின பிறகு செகண்ட் சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ண பிறகு வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். இல்லை செகண்ட் சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ணாமல் போயிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுனாக்கா இங்கே மேலே 50% வாங்கிக்கலாம். அப்படி செகண்ட் சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ண பிறகு ஒரு 50% வாங்கிக்கோங்க. அப்படி டச் பண்ணலான்னாக்கா கொஞ்சம் அடுத்த சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ணும்போது கரெக்ஷன் எடுக்கும். அப்போ நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவைக்கு மார்க்கெட் கீழே இறங்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நம்ம பை பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒன்லி. நீங்கள் growth ரிலேட்டட் ஸ்டாக் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னாக்கா டாடா மோட்டார்ஸ் இஸ் வெரி குட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவேன். நீங்கள் டாடா மோட்டார்ஸே பார்த்துருப்பீங்க, அதிகமான பாரோயிங்ஸ் இருக்குது. அதனாலே நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். அதிகமான பாரோயிங்ஸ் இருக்க ஸ்டாக்கே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் growth ரிலேட்டடு உங்களுக்கு ஸ்டாக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னாக்கா டாடா மோட்டார்ஸ் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் காம்படிஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். மாருதி சுசுகி ரொம்ப ஸ்ட்ராங் லெவலாக காம்படிட்டராக இருக்காங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் படி பார்த்தோம்னாக்கா அதோட ஃபஸ்ட் சப்போர்ட் லெவலான 730 கிட்ட அதோட என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. ஃபிபனாச்சி லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 0.618. அதனால் நீங்கள் இங்கே ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து இருந்துச்சுன்னாக்கா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த சைடில் மார்க்கெட் இப்போ 800லேருந்து 700 கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவலாக சப்போர்ட் லெவல் தான். லாங் டேர்மில் நீங்கள் டாடா மோட்டார்ஸை நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னாக்கா இந்த லெவலில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது ஸ்ட்ராங் லெவலில் சப்போர்ட் தான், ஒரு குட் ரேஞ்சு தான். லாஸ்ட்டில் குவார்ட்டர் ரிசல்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பாரோயிங்ஸ், இபிஎஸ் growth, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சார்ட் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அது குவார்ட்டர்லி growth பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஒரு 2-3 months தான் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. இயர்லி இன்கம் growthன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சஸ்டைனபிலிட்டி இல்லாமல் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாரோயிங்ஸை பற்றி பார்த்தோம்னாக்கா பாரோயிங்ஸ் அதிகமாகிக்கிட்டே தான் போயிருக்கு. ஒரு 4 இயர்ஸாக மட்டும்தான் கொஞ்சம் பாரோயிங்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப மைன்யூட் சேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ growthன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் மட்டும்தான் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. மற்றெல்லாம் ஓவரால் காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கேஷ் ஃப்ளோ growthல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.